பழனி மலையில் இருக்கிற ஒரு பயங்கர சிறப்பு அம்சம் அப்படிங்கிறதுல முக்கியமான ஒன்று, பழனி மலைக்கு வரவங்க கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு தடவையாவது முருகனுடைய மார்பில் சந்தனம் உருண்டையா பதிச்சு வைப்பாங்க. அது காலையில பார்க்கும்போது அதை வாங்கி நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, அந்த தண்டம் எல்லா விதமான வார்த்தைகளை கேட்டு உயிர் பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. அந்த தண்டத்தை தான் நவபாஷண சிலை செய்யும் போது முருகருடைய முதுகு தண்டா அந்த தடி இன்னமும் இருக்கு. முருகருடைய காது அதுதான் ரொம்ப காலம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, பழனி மலைக்கு போறவங்க பழனி மலைக்கு பின்னாடி கிரிவல பாதையில பழனி ஆண்டவர் அப்படிங்கிற கோயிலை சார்ந்து எத்தனையோ சின்ன சின்ன கோயில்கள் உருவாயிருக்கு. அதுல நோய் தீர்க்கக்கூடிய ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த கோயில் அப்படிங்கிறது, பாம்பு கடியோ இந்த மாதிரி உயிரினத்தால ஏற்படக்கூடிய விஷம் உடம்புல தாக்குச்சுன்னா அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி தில்லை நடராஜர் கோயில் அப்படிங்கிறது மனித உடலுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நேருக்கு நேரா நின்று ரெண்டு பகவானையும் பார்க்கக்கூடிய அம்சம். ஒரு நாளைக்கு 6 தடவை மட்டும்தான் ஒரு 3 செகண்டோ இல்லை 5 செகண்டோ காட்டுவாங்க. மனித முகம் கொண்ட விநாயகர் அதோடைய சிற்பமும் சிதம்பரத்தில் இருக்கு. தில்லை காளியம்மன் அப்படிங்கிற அம்மன் சன்னதி இருக்கு. அம்மன் சன்னதியை வழிபடும் போது என்ன ஆகும்னா, மாணிக்க வாசகர் பாட சிவபெருமான் தன் கையால திருவாசகத்துல இருக்க சிதம்பரம் போறவங்க நடராஜரை தரிசிட்டு கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு தடவை. இப்போ பழனி மலையில இருக்க ஒரு பயங்கரமான இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உடம்ப ஒளி உடம்பா மாத்தி காத்தோட காற்ற கலந்தவங்க. இதுக்கான ஆதாரம் ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் மணிராஜ். நான் ஜோதிடர், அதாவது வள்ளுவர் ஜோதிடர், வள்ளுவர் குலம். இப்போ நம்ம பார்க்க போற கோயிலோட சிறப்பு என்னன்னா, பழனி. நம்ம பழனி அறுபடை வீடுல 3வது படை வீடு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். பழனி மலையில இருக்க பயங்கரமான ஒரு சிறப்பு அம்சம் அப்படிங்கிறது என்னன்னா, பழனி மலையில 2 விதமான அம்சம் இருக்கு. காலையில முருகர் ஆண்டி கோலத்துல இருப்பாரு, நைட்டு பாத்தீங்கன்னா ராஜ அலங்காரத்துல இருப்பாரு. எல்லாருக்கும் தெரிஞ்சது ராஜ அலங்காரத்தை பார்த்தால் ரொம்ப நல்லது, இழந்த அத்தனை செல்வமும் நல்லபடியா கிடைக்கும், செல்வ ரீதியா அத்தனை அம்சங்களும் அவர் கொடுப்பாரு அப்படிங்கறது ஐதீகம். அது உண்மைதான். ஆனா பழனி மலையில இருக்கிற ஒரு பயங்கர சிறப்பு அம்சம் அப்படிங்கிறதுல முக்கியமான ஒண்ணு, காலையில நடக்கக்கூடிய முதல் பூஜை. அந்த பூஜை அப்போ பழனி ஆண்டவர் நவபாஷண சிலை, அதாவது ஆண்டி கோலத்துல இருப்பார் அப்படின்னு சொல்றோம். அந்த ஆண்டி கோலம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, ஞான சக்தியை அதிகப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஞான சக்தி அப்படிங்கிறது பழனி மலையில முருகர் ஞான பலமா இருக்காரு. நம்மளுடைய ஞானம் எந்த அளவுக்கு தெளிவா இருக்கோ அதுதான் வாழ்க்கையில அத்தனை விதமான செல்வத்தையும் கொடுக்கும் அப்படிங்கறது அர்த்தம். அப்போ பழனி மலைக்கு வரவங்க கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு தடவையாவது காலையில நடக்கிற முதல் பூஜை, அந்த பூஜை அப்போ ராக்கால சந்தனம் அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க, கௌபீன தீர்த்தம்னு கொடுப்பாங்க. அந்த தீர்த்தத்தையும் சாப்பிடணும், ராக்கால சந்தனமும் சாப்பிடணும். அந்த சந்தனம் அப்படிங்கிறது நைட்டு கோயில் நட சாத்தினதுக்கு அப்புறம் முருகனுடைய மார்பில் சந்தனம் உருண்டையா பதிச்சு வைப்பாங்க. அது காலையில பார்க்கும்போது அந்த சந்தனத்துடைய நிறம் அந்த முருகர் சிலையிலிருந்து வரக்கூடிய வேர்வை பட்டு அந்த சந்தனம் பச்சை கலர், ஒரு மாதிரி கிரீன் கலரா மாறும். அந்த சந்தனம் நம்ம காலையில நடக்கக்கூடிய முதல் பூஜை அப்ப கொடுப்பாங்க. அதை வாங்கி நம்ம சாப்பிடும் போது என்ன ஆகும்னா, உடம்புல இருக்க தீராத நோயும் தீரும், சரியாகும் அப்படின்னு அர்த்தம். 48 நாள் ஒரு மண்டலம் இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம்னா எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் குணம் ஆகும். ஏன்னா அந்த நவபாஷண சிலை அப்படிங்கிறது போகர் 5200 வருஷத்துக்கு முன்னாடி 4448 விதமான மூலிகைகளை சேர்த்து 9 விதமான பாஷாணங்களா இந்த சிலையை உருவாக்கி இருக்காரு. இதுல இருக்க ஒரு பயங்கரமான ரகசியம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, போகர் சிதர் அவர் நம்ம நாட்டுல இருந்து சீன தேசத்துக்கு போகும்போது அங்க ஏதோ ஒரு காரணத்தால அவருடைய சக்தியை செயலிழந்துறாரு. அதாவது மூலிகை தேடி போனவர் அவருடைய சக்தியை செயலிழந்தனால திருப்பி இந்த நவபாஷண சிலை செய்யக்கூடிய அமைப்பு அவரால் தொடர முடியல. அவருடைய முதல் சீடரா இருந்த புலிப்பாணி சித்தர் அவரை தேடி சீன தேசம் போறாரு, அவரை கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட சொல்றாரு, நவபாஷண சிலை செய்ய வேண்டிய வேலை இன்னும் அப்படியே இருக்குங்கும் போது அவருடைய சக்தியை இழந்த காரணத்தினால, அதாவது போகரோட சிஷியர் தான் புலிப்பாணி, அவரு குருக்கு மறுபடியும் எந்த ஒரு உபதேசமும் பண்ண முடியாது. அந்த காரணத்தினால ஒரு தண்டம் எடுத்து மண்ணில் புதைச்சு வச்சு அந்த
அந்த தண்டத்துக்கு அவர் வந்து போகர் அவருடைய குரு கத்து கொடுத்த அத்தனை அம்சங்களும் உச்சரிக்கப்படுறாரு. அந்த தண்டத்துக்கு அந்த தண்டம் எல்லா விதமான வார்த்தைகளை கேட்டு அந்த தடி வந்து உயிர் பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. அந்த தண்டத்தை தான் நவபாஷண சிலை செய்யும் போது முருகருடைய முதுகு தண்டா அந்த தடி வந்து இன்னமும் இருக்கு. இந்த வார்த்தை தான் பால தண்டாயுத பாணி அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய அர்த்தமா இருக்கு. நவபாஷண சிலையில மொத்தம் 3 விதமான சிலை இருக்கு. பழனியில இருக்க முதல் முக்கியமான சிலையவே அவர் செதுக்கிறதுக்கு ரொம்ப அதிக நேரம் எடுக்கிறதுக்கு முருகருடைய காது அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப காலம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா மக்களுடைய குறைய அவ்வளோ அழகா அவரை கேட்டு அதுக்கு உண்டான வலியவும் அதுக்கு உண்டான சொல்யூஷனையும் அவர் நல்லபடியா கொடுப்பாரு அப்படிங்கிறதும் ஞான சக்தியால இதை சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது அர்த்தம். பழனி மலையில போகர் சித்தருடைய ஜீவசமாதி இருக்கு, புலிப்பாணி சித்தரோட ஜீவசமாதி கீழே இருக்கு. பழனி மலைக்கு போறவங்க பழனி மலைக்கு பின்னாடி கிரிவல பாதையில பிரம்ம தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு இடமும் இருக்கு. அந்த தீர்த்தத்துல என்ன ஒரு அம்சம் சிறப்புன்னு பார்த்தா பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க 3 பேரும் ஒரே இடத்துல அந்த இடத்துல காட்சி கொடுக்கறாங்க. பழனி போறவங்க கண்டிப்பா பிரம்ம தீர்த்தத்துல தலையில தெளிச்சுக்கிறதோ இல்ல கைகால கழுவிக்கிறதும் அங்க இருக்க 3 கடவுளையும் பார்த்து வழிபட்டு வருது ரொம்ப பெரிய சிறப்பு. பழனி ஆண்டவர் அப்படிங்கிற கோயிலை சார்ந்து எத்தனையோ சின்ன சின்ன கோயில்கள் உருவாயிருக்கு. அதுல நோய் தீர்க்கக்கூடிய ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த கோயில் அப்படிங்கிறது காளிப்பட்டி கந்தசுவாமின்னு சொல்லிட்டு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பக்கத்துல இருக்கு. அந்த கோயில்ல கொடுக்கக்கூடிய திருநீர் அப்படிங்கிறது விஷக்கடியை வந்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த திருநீர் வந்து பாத்தீங்கன்னா கரும்பு தோட்டத்தை எரிச்சு அதுல இருக்கக்கூடிய சாம்பலை திருநீரா கொடுக்கறாங்க. அந்த திருநீரை சாப்பிடும் போது நம்மளுடைய உடல்ல இருக்க அத்தனை விஷ அம்சங்களும் குணமாகும். பாம்பு கடியோ இந்த மாதிரி உயிரினத்தால ஏற்படக்கூடிய விஷம் உடம்புல தாக்குச்சுன்னா அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி அந்த காளிப்பட்டி கந்தசாமி கோயில் திருநீருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அம்சம் உருவாறதுக்கு காரணமும் பழனி தான். பழனியில இருக்க சிறப்பு அப்படிங்கிறது என்னன்னா ஒண்ணு உடல் இருக்க நோயை தீர்க்கும், அடுத்து ஞானத்தை உருவாக்கும், கடைசியா பாத்தீங்கன்னா செல்வத்தை கொடுக்கும். இந்த 3 அம்சத்தையும் கொடுக்கக்கூடியதான் பழனி மலையில இருக்க நவபாஷண சிலையோட அம்சம். அடுத்து வந்து என்னன்னா சாயங்காலம் இருக்கக்கூடிய ராஜ அலங்காரம். ராஜ அலங்காரம் அப்படிங்கிறது முருகர் வந்து ரொம்ப அழகா காட்சி கொடுப்பாருங்க. அதுல வந்து அவர்கிட்ட போய் என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேற்றி கொடுப்பாரு. என்ன மாதிரினா நம்ம வாழ்க்கையில என்ன வேலை என்ன தொழில் நம்மளுடைய கர்ம பலன் என்ன புண்ணியம் என்னங்கிறது அறிஞ்சு நம்ம செய்யக்கூடிய வேலை தொழிலுக்கு உண்டான ஞான சக்தியை அவர் வழங்குவார். அதுதான் ராஜ அலங்காரத்துக்கு உண்டான அம்சம். பழனி கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்க முருகரை ராஜ அலங்காரத்தை தரிசிக்கும் போது இழந்த செல்வங்களை மீட்டு கொடுப்பார். அதுதான் ராஜ அலங்காரத்துடைய தத்துவம். அதாவது நம்ம பழனி மலையில இருக்க முருகரை ஆண்டி வடிவமா வழிபட்டா என்ன நடக்கும்னு பார்த்தோம். அடுத்து ராஜ அலங்காரத்துல இருக்க முருகரை வழிபடும் போது என்ன மாதிரியான அம்சங்கள் கிடைக்கும்னு பார்த்தோம். இப்போ பழனி மலையில இருக்க ஒரு பயங்கரமான இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அங்க இருக்க போகர் சித்தருடைய ஜீவசமாதி. அவரு 18 சித்தர்கள்ல ஒருத்தர் அப்படின்னு சொல்றோம். இவருடைய சிசியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா புலிப்பாணி அவருடைய ஜீவசமாதியும் பழனி மலையோட அடிவாரத்துல இருக்கு. இவங்க 2 பேரை கண்டிப்பா நம்ம தரிசிச்சே ஆகணும். ஏன் அப்படின்னா உடம்ப வந்து ஒளி உடம்பா மாத்தி காத்தோட காற்ற கலந்தவங்க. இதுக்கான ஆதாரம் பழனி மலையில இருக்கு. நம்ம இப்ப பார்க்க போற கோயில் என்னன்னா சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் அப்படிங்கிற நடராஜரை பத்தின சிறப்புகளை பார்க்க போறோம். தில்லை நடராஜர் கோயில் அப்படிங்கிறது மனித உடலுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 9 விதமான வாசல் இருக்கும். அந்த 9 விதமான வாசலும் எதை குறிக்குன்னா நம்ம உடம்புல இருக்க நவ துவாரங்களை குறிக்கும். நடராஜர் இருக்க அந்த சபைக்கு மேல இருக்க பொற்கூரை அப்படிங்கிறது 21,600 தங்க ஓடுகள் இருக்கு. அது எதை குறிக்குதுன்னா நம்ம ஒரு நாளைக்கு சுவாசிக்கக்கூடிய மூச்சு காற்றை குறிக்கும். அந்த 21,600 தங்க ஓடை இணைக்கிறதுக்கு 72,000 ஆணிகளை பயன்படுத்தியிருக்காங்க. 72,000 ஆணிகள் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்க 72,000 நரம்பை குறிக்கும். சிதம்பரம் நடராஜர் அவர் இருக்கிற திசை அப்படின்னு பாத்தீங்கன்னா தெற்கு திசையை பார்த்து இருப்பாரு. ஏன் தெற்கு அப்படின்னா தெற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காத்துக்கு தான் தென்றல் காத்து அப்படிங்கிற பெயர். அப்போ தெற்கு திசை பார்த்த நடராஜர் அந்த இடத்துல இருக்காரு. நடராஜரும் பெருமாளும் ஒரே சன்னையில ஒரு இடத்துல இருந்து நேருக்கு நேரா நின்று 2 பகவானையும் பார்க்கக்கூடிய அம்சம் தில்லை நடராஜர் கோயில்ல மட்டும்தான் இருக்கு. இதை தாண்டி அங்க சிதம்பர ரகசியம் சொல்லக்கூடிய அம்சம் என்னன்னா வில்வத்தால் இருக்க தங்க மாலை நடராஜருக்கு பக்கத்துல இருக்கும். அதை வந்து 6 கால பூஜை அப்போ ஒரு நாளைக்கு 6 தடவை மட்டும்தான் ஒரு 3 செகண்டோ இல்ல 5 செகண்டோ காட்டுவாங்க. இதெல்லாம் தாண்டி அங்க இருக்க ஒரு பயங்கர சிறப்பு வந்து நடராஜர் இருக்க அந்த மண்டபம் பின்னாடி பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்க செவருமாறு இருக்க அம்சம் வந்து மலப்பலகையால செதுக்கப்பட்ட குடில் மாதிரி அமைஞ்சிருக்கும். இதை தாண்டி சிதம்பரத்துல வந்து உருவம் உள்ள விநாயகர் அதாவது சங்குருதி விநாயகர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா மனித முகம் கொண்ட விநாயகர் அதோடைய சிற்பமும் சிதம்பரத்துல இருக்கு. சிதம்பரத்துல முக்கியமா பார்க்க வேண்டியது ஆதி மூலநாதர். அதாவது சிதம்பரத்துல தில்லை நடராஜர் வந்தது 2ஆம் நூற்றாண்டு தான். ஆதி மூலவர் வந்து நடராஜர் வரதுக்கு முன்னிருந்தே இருக்காரு. சிதம்பரம் நடராஜர் கோயிலை சுத்தி தில்லை காளியம்மன் அப்படிங்கிற அம்மன் கோயில் அம்மன் சன்னதி இருக்கு. அம்மன் சன்னதியை வழிபடும் போது என்ன ஆகும்னா நம்ம வாழ்க்கையில பில்லி சூன்யம் ஏவல் இந்த வசியம் மாந்திரிகம் இதை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க தில்லை காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு எலுமிச்சை மாலை வாங்கி சாத்தி நம்ம வேண்டுதலோ இல்ல அங்க அர்ச்சனை பண்ணி அதுக்கு என்ன பரிகாரமோ அங்க அந்த பிரச்சனைக்கு உண்டான பரிகாரம் பண்ணி வரும்போது அந்த மாந்திரிகம் செய்வன சூன்யம்
சாமிய பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும். இதை தாண்டி சிதம்பரத்தின் சில்லை நடராஜர் கோயில் பக்கத்துல ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர் தன் கையால ஓலைச்சுவடியில திருவாசகம் எழுதினாருங்களா, அந்த இடம் அமைஞ்சிருக்கு. அதாவது அந்த இடத்துக்கு பெயர் பரணசாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க ஆத்மநாத சுவாமி அப்படிங்கிற சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி அவர் வணங்கி இருக்காரு. இந்த இடத்துலதான் மாணிக்க வாசகர் ஒரு நாள் இருக்கும்போது சிவபெருமான் அடியரா வந்து, நீங்க பாடுற பாட்டு நல்லா இருக்கு, நான் அதை சொல்றீங்களா, ஓலைச்சுவடில எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, மாணிக்க வாசகர் பாட சிவபெருமான் தன் கையால திருவாசகத்துல இருக்க சிவபுராணம் அப்படிங்கிற அம்சத்தை இயற்றிய இடம் தில்லை சிதம்பரம் நடராஜர் கோயில் பக்கத்துல இருக்க மாணிக்க வாசகர் பரணசாலை. இந்த இடத்துக்கு பெயரும் திருப்பெருந்துறை அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துலதான் இந்த அம்சம் நிகழ்ந்தது. இதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த ஓலைச்சுவடியில் எல்லாமே நடராஜர் கோயில் பஞ்சாச்சல படியில விழுந்து கடந்திருக்கு. அங்க வந்த தீட்சிதர்கள்லாம் அந்த ஓலைச்சுவடியை எடுத்து பார்த்துட்டு இந்த பாட்டை படிச்சு பார்த்திருக்காங்க. இந்த பாட்டு வந்து இந்த கோயில் பக்கத்துல ஒருத்தர் பாடி இருக்காரு அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகரை தேடி போறாங்க. அவர்கிட்ட போயிட்டு இந்த ஓலைச்சுவடியில பாட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு அதுக்கு பதில் அப்போ சொல்ல வரல. அதனால ஆவணி மாசத்துல இருக்க மக நட்சத்திரம் அன்னைக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி டைம் கேட்கிறாரு. அதே மாதிரி மக நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு கூட்டமா ஒரு குழுவா அமைஞ்சு மாணிக்க வாசகர் கிட்ட ஆத்மநாத சுவாமி, அதாவது மாணிக்க வாசகர் பரணசாலை அமைச்ச இடத்துக்கு தேடி வராங்க. அந்த இடத்துல இதுக்கு பொருள் என்னன்னு கேட்கும் போது அந்த இடத்துல இதுக்கு பொருளே இவர்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த நேரத்துல ஒளி வடிவமா சிவபெருமான் அசிரியா வந்து அவர்கிட்ட பேசுறாரு. அப்போ ஒளியோட ஒளியா மாணிக்கவாசரும் ஐக்கியமா கலந்துடுறாரு. இது நடந்த இடம் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயில் பக்கத்துல தான் இருக்கு. ஆரம்பத்துல உருவானது இது எல்லாமே புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க ஆத்மநாத சுவாமி ஆவுடையார் கோயில் அங்கதான். ஆனா அவரு திருவாசகம் எழுதி முடிச்சு சிவபெருமானோட ஐக்கியமான இடம் தில்லை நடராஜர் கோயில் பக்கத்துல தான் இருக்கு. ஒவ்வொரு ஆவணி மாசத்துல வரக்கூடிய மக நட்சத்திரம் அன்னைக்கும் மாணிக்க வாசகருக்கு குரு பூஜை நடக்கும். அன்னைக்கு மாணிக்க வாசகருக்கு மிகப்பெரிய சிறப்பு விழாவா சிதம்பரத்துல கொண்டாடுறாங்க. இதெல்லாம் தாண்டி சிதம்பரத்துல ரகசியம் அப்படிங்கிறது என்னன்னா அறிவியல், பொறியியல், கணிதவியல், மருத்துவியல், புவியியல் அப்படிங்கிற இந்த 5 விதமான அம்சங்களும் தில்லை நடராஜர் கோயில்ல ரகசியமா இருக்கு. அந்த காலத்துல சிதம்பரம் நடராஜர் கோயில லெபார்டரியா வான சாஸ்திரத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடிய லேபா பயன்படுத்தி இருக்காங்க. இந்த இடத்துல தில்லை நடராஜர் கோயிலை சுத்தி மொத்தம் 10 விதமான தீர்த்தங்கள் இருக்கு. அந்த 10 தீர்த்தமும் சேர்ந்ததுதான் சிதம்பர ரகசியத்தையுடைய நிறைவு அப்படின்னு சொல்லுவோம். இதுல 10ஆவதா இருக்க தீர்த்தம் ரொம்ப முக்கியமான அம்சம். ஏன் அப்படின்னா சிதம்பரத்துல புலிமேடு அப்படிங்கிற ஒரு இடத்துல புலிகால் சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாக்கிரபாதருடைய அப்பா, அவருடைய தந்தை ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு வந்திருக்காரு. அவருக்கு அவருடைய பையனுக்கு ஞானம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது அவரு சிவபெருமான வழிபடும் போது அவருக்கு அந்த ஞான திருஷ்டி தெரிஞ்சிருக்கு. அவரோட பையனையும் இந்த சிவபக்தியில உள்ள கொண்டு போகணும் அப்படின்னா வியாக்கிரபாதரையும் உள்ள கொண்டு போகணும் அப்படிங்கிற விருப்பத்துல அவர் வந்து தியானம் பண்ணி சிவபெருமான்ட்ட வரம் கேட்கிறாரு. அப்போ அவரு பேர் என்னன்னா மதிய நந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய மகனை தில்லைக்கு போக சொல்றாரு. அதாவது தில்லை நடராஜர் கோயில இருக்க ஆதி மூலநாதரை போய் பார்க்க சொல்றாரு. அப்போ அங்க என்ன ஆகுதுன்னா சிவபெருமானுக்கு அவரு காலையில முதல் பூவை எல்லாம் பறிச்சு வைக்கும் போது தினமும் காலையில முதல் சூரியன் உதயாகும் போது இருக்கிற மரம், இலை, பூக்கள் இதெல்லாம் பொறிச்சு வச்சு வழிபட ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது தேனீகள் எல்லாமே அந்த பூல இருக்க தேனை சாப்பிடுறதுனால அந்த பூ வந்து எச்சப்படுது. அப்படிங்கறதுனால இவர் வந்து சிவபெருமான்ட்ட ஒரு வரம் கேட்கிறார். என்னன்னா, சாமி, என்னால வந்து உங்களுக்கு வைக்கக்கூடிய பூவை சுத்தமா கொடுக்க முடியல, அதனால இந்த தேனீகள் எல்லாம் வந்து உங்க பூ மேல உட்கார்றதுக்கு முன்னாடியே நான் இந்த பூ மொட்டுகளை எல்லாம் பறிச்சு உங்களுக்கு நான் படைக்கணும் அப்படின்னு வேண்டுறாரு. அதுக்கேத்த மாதிரியே சிவபெருமான் அவருக்கு புலி காலையும் அந்த இலைய பொறிக்கிறதுக்கான மனித அதுக்கு உண்டான சக்தியையும் சிவபெருமான் அவருக்கு வழங்குறாரு. இந்த அம்சத்தால சிவபெருமானுக்கு அவரு தினமும் காலையில பூ பறிச்சு சிவபெருமானுக்கு படைச்சு வழிபடும் போது மிக ஆத்ம திருப்தி அடைஞ்சு இருந்திருக்காரு. இந்த இடம் சிதம்பரத்துல நடந்தது. ஆதி மூலநாதர் சிதம்பரம் நடராஜருக்கு பின்னாடி இருக்க சன்னதி. சிதம்பரம் போறவங்க நடராஜரை தரிசிட்டு கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு தடவை இந்த இடத்துல இருக்க ஆதி மூலநாதரை கண்டிப்பா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த இடத்துல இருந்து கண்ணை மூடி மனசார தியானம் பண்றீங்களோ இல்ல உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை நல்லது கெட்டது நினைச்சு அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, உங்க விதி உங்களை எதுக்காக இந்த இறைவன் பிரபஞ்சத்துல இறை சக்தி இறைவர்கள் படைக்கப்பட்டதோ அதுக்கு உண்டான தத்துவம் உண்டான அர்த்தமும் முழுக்க கிடைக்கும். நன்றி.